சார் சார் என்னடா சார் இங்கேருந்து இந்த 3 விரல் மறுத்து போன மாதிரி ஃபீலாக இருக்குது சார். இப்படி உதறினா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நைட்லாம் தூங்கவே முடியல. இந்த டைம் எங்கேயும் விழவும் இல்லை, எதுவும் பண்ணல. அப்படி இருந்து ஏன் சார் வலிக்குது? ஸோ இது வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட மசில் அட்டாச்மெண்ட் ஃப்ளெக்ஸார் சைடில் இருக்கிற மசில்ஸ் வந்துட்டு டேரெக்டாக இங்கே வரும்போது டெண்டானாக ஃபார்ம் ஆகி அப்புறம் இங்கேருந்து திரும்பியும் வந்துட்டு ஃபுல்லாக கை மடக்கி நீட்டுறதுக்குண்டான மசிலாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே டெண்டானாகி டெண்டான் சீத்தாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலம்ன்றது ஒரு லேயர். ஸோ அது கீழே தான் வந்து அது போட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது கீழே தான் வந்துட்டு அந்த டெண்டான் வந்துட்டு அந்த ஸ்பேஸில் போகும். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கிற டெண்டான்ஸும் போகும். அதே மாதிரி மீடியன் நர்வ் அப்படின்ற ஒரு நர்வுமே அதே வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளமேஷன் அந்த டெண்டான்ஸ்க்கு உள்ள ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும், அந்த இடத்துல லேஸ் ஏதாவது அடிப்பட்டாலோ ஏதாவது நீர் சேர்ந்தாலோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ரெட்டினாகுலம் அந்த லிகமெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும்போது ப்ரெஷர் கூடும்போது நம்மளுக்கு மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகும். நம்மளுக்கு அப்படி மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகும்போது தான் நம்மளோட தம்பு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இது எல்லாமே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும். அந்த மறுத்து போகிற தன்மைகள் இருக்கும், பெயினும் கொடுக்கும். ஸோ இதனால் நமக்கு ஹேண்ட் கிரிப் வந்துட்டு ஹேண்ட் கிரிப்போ வண்டி ஓட்டுறதோ எதுவுமே நமக்கு ஒரு ஃபுல்லாகவே பிடிக்க முடியாது. இந்த பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு எதாவது கீழே விழணும் அடிப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ரிப்பீட்டடாக ஏதாச்சும் ஒரு வேலையில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஐடியாக இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், சலூன் முடிவெட்டுறவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப காமனாக அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நம்ம வந்து இனிஷியலாக ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் பேக் அப்ளிகேஷன், கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட், நம்மளோட நார்மல் ஒர்க்குனால பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு 1 வீக் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும்போது பெட்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கார்பல் டனல் ரிலீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற லிகமெண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஆயிடும். சரி காட்டு, உனக்கு எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குன்னு பார்ப்போம்.